அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக மௌலித் ஒரு இறை வணக்கமா என்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சி இங்கே வழங்கப்படுகிறது. இதில் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஒரு பரபரப்பு தொற்றிக்கொண்டு பள்ளிவாசல்கள் அலங்கரிக்கப்படுகிறது, தோரணங்கள் தொங்கவிடப்படுகின்றது. வீடுகளில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வீடுகள் அலங்கரிக்கப்பட்டு சிறு குழந்தைகள் வைத்து பெரியவர்கள் வைத்து மௌலூது ஓடப்படக்கூடிய நிலையெல்லாம் தமிழக முஸ்லீம்களுக்கு மத்தியில் நம்ம காண முடிகிறது. இப்படிப்பட்ட இந்த மௌலீது ஒரு இறை வணக்கமா? அந்த இறை வணக்கம் என்றால் அதற்கு ஆதாரம் இருக்கின்றதா என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். மௌலீது இறை வணக்கமா கருதப்படுகிறதா இஸ்லாமியர்களுக்கு மத்தியில்? அதற்கு ஆதாரம் இருக்கா? இன்னைக்கு முஸ்லீம்கள் செய்யக்கூடிய இந்த மௌலித் ஓதக்கூடிய நிகழ்வுகள் இதற்கு ஆதாரத்தோடு தான் இஸ்லாமி என்றால் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆதாரத்தோடு செயல்படணும். அதுதான் நம்மளுக்கு மார்க்கம் காட்டி தந்த ஒன்றாக இருக்கு. அப்போ அதில் ஆதாரம் இருக்கா? அது இறை வணக்கம் தானா? அதை பற்றி சொல்லுங்களா. சுபஹான மௌலிதுங்கிற பேர்ல ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டா இந்த மௌலிது பாடல்களை ஓதி அதை ஒரு பெரிய வணக்கமா மக்கள் செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்க செய்யறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த மௌலித ஓதுனா நிறைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மௌலித ஓதுனா பரக்கத்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் வீடுகள்லையும் கடைகள்லையும் இந்த மௌலித அதிகமாக அவங்க ஓதிக்கிட்டு வராங்க. இப்ப இப்படி அவங்க ஓதுறாங்க அப்படின்னா அது மார்க்கத்தின் அங்கீகாரமாகத்தான், மார்க்கத்தினுடைய ஒரு சாயம் பூசி தான் அவங்க இதை ஒரு வணக்கமாக செய்யறாங்க. இதை செஞ்சா நம்ம சொர்க்கத்துல நமக்கு ஒரு இடம் கிடைக்கும், ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கும், ரசுல்லாவோட இருக்கலாங்கிறது அவங்க நம்பிக்கை. சுபஹான மௌலித ஓதுனா நம்ம ரசுல்லாவோட சொர்க்கத்துல இருக்கலாம், இது அவங்களுடைய நம்பிக்கை. இப்படியான ஒரு மறுமை வாக்குறுதிகளை பெறுவதாக இருந்தா அது அல்லாஹ்விடமிருந்தும் அல்லாஹுடைய தூதரிடமிருந்து வந்திருக்கணும். இப்ப நீங்க கேள்வி கேட்கும் போது கூட சொன்னீங்க, இஸ்லாமிய வணக்கம்னா குர்ஆன் ஹதீஸ்ல தானே இருக்கணும், அப்படி குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதா அப்படின்னு கேட்டீங்க. அப்படி குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இந்த சுபஹான மௌலிது என்பது ஒரு வணக்கமாக குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயுமே நமக்கு சொல்லப்படவே இல்லை. அதெல்லாம் வணக்கம்னா என்ன? குர்ஆன் ஹதீஸின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்று தந்திருக்கணும், அதான் வணக்கம். இப்போ அல்லாஹ் நம்மை படைத்தது எதுக்காக அப்படின்னா வணங்குறதுக்காக படைச்சதா சொல்றான். வணங்குறதுக்காக அல்லாஹ் படைத்ததாக சொல்றான்னா எப்படி வணங்கணுங்கிறதையும் யார் தான் கற்று தந்திருக்கணும்? அல்லாஹ் தான் கற்று தந்திருக்கணும். அதானே ஒரு விஷயம். இப்ப யாரை நம்ம வணங்க போறோம்? அல்லாஹ்வை வணங்க போறோம். அல்லாஹ்வை வணங்க போறோம்னா ஒவ்வொரு மனிதனும் அவரவருடைய சுய சிந்தனையில உதிச்ச மாதிரி வணங்க முடியுமான்னு கேட்டா வணங்க முடியாது. எப்படி வணங்க முடியும்னா யாரை நம்ம வணங்குறோமோ அந்த அல்லாஹ் இப்படித்தான் நீ என்ன வணங்கணும் என்று சொல்லி தந்திருக்கணும். அந்த முறையில் வணங்குகிற வணக்கம் தான் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். இதை நம்ம ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆன்ல ஆதம் நபியை பத்தி பேசுறான். ஆதம் நபி இறைவன் உலகத்துக்கு அனுப்புறான். அனுப்பும் பொழுது ஆதம் நபிக்கு அல்லாஹ் ஒரு கட்டளையை கொடுக்கிறான். என்ன கட்டளைனா, ஃபஇம்மா யஅத்தியன்னகும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து ஒரு நேர்வழி உங்களுக்கு வரும், ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ அவர் தான் மறுமையில கவலை இல்லாமல் வெற்றி பெறுவார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப என்னிடமிருந்து ஒரு நேர்வழி வரும், அதைத்தான் பின்பற்றணும்னு அல்லாஹ் யாரை பார்த்து சொல்றான்? யாருக்கு அந்த கட்டளையை கொடுக்குறான்னா ஆதம் நபிக்கு கட்டளை கொடுக்குறான். ஆதம் நபி எவ்வளவு பெரிய அறிவு ஜீவி, உலகத்திலேயே அவருக்கு வழங்கப்பட்ட கல்வி மாதிரி யாருக்கும் வழங்கப்படல. எந்த அளவுக்குன்னா மலக்குமாறுகளை அல்லாஹ் இந்த கல்வியின் காரணத்தினாலதான் ஆதம் நபிக்கு பணியை சொல்றான், கட்டுப்பட சொல்றான். அப்ப அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த அறிவு வழங்கப்பட்ட ஆதம் நபிக்கு அல்லாஹ் சொல்ற கட்டளை என்னன்னா, நீங்க உலகத்துக்கு போங்க, எப்படி வணங்கணும், எப்படி செயல்படும், எப்படி மார்க்கத்தை அமைச்சுக்கணும்னா உங்களுடைய சிந்தனை அடிப்படையில் அமைத்துக் கொள்ளக்கூடாது. நான் எப்படி சொல்லி தரணும் அப்படிதான் நீங்க வணங்கணும்னு சொல்லி அனுப்புறான்னா அப்ப வணக்கத்தில் எதுக்கு இடம் கிடையாது? சிந்தனைக்கு இடம் கிடையாது. அல்லாஹ்வுடைய வழிகாட்டலுக்கு தான் அங்கே இடம். அதே மாதிரி இப்ராஹிம் நபி எவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ளவர்? இறைவன் உற்ற தோழன்னு சொல்றான். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற தோழனாக ஏற்படுத்தி கொண்டார். அவரை விட ஒரு சிறந்த இறைநேசரை பார்க்க முடியுமா? அவர் தான் இருப்பதிலேயே மிகச்சிறந்த இறைநேசர், இறைவனுடைய அன்பை பெற்றவர். அப்படியான இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி காபாவை கட்டி எழுப்புறாரு. காபா பள்ளிவாசல்ல என்ன செய்வாங்க?
வணங்குவாங்க, தொழுவாங்க. பள்ளிவாசலை கட்டியாச்சு, எப்படி வணங்கணும் அதை ஒரு இறைநேசராக ஒரு நபியாக அவராக முடிவெடுத்தாரான்னு கேட்டா அந்த அதிகாரம் யாரு கிடையாது, நபிக்கே கிடையாது. அதனாலதான் அவர் அல்லாஹ்விடத்துல துவா செய்யறார், அரினா மனாசிக்கனா, இறைவா நான் கட்டி முடிச்சிட்டேன், நீ சொன்ன இந்த இடத்த கட்டிட்டேன், இப்ப இந்த இடத்துல நான் போய் வணங்கணுமே, எப்படி வணங்கணும், எனக்கு இந்த வழிபாட்டு முறைகளை கற்றுத்தா. யார்கிட்ட கேட்கிறாரு, அல்லாஹ்கிட்ட கேட்கிறாரு. அப்போ ஒரு வணக்கம் என்றால் அது யாரால் சொல்லித்தரப்பட வேண்டும், யாரை நாம வணங்குகிறோமோ அந்த அல்லாஹ்வால் சொல்லித்தரப்பட வேண்டும், அல்லாஹ்வால் நமக்கு வழிகாட்டப்பட வேண்டும், இறை செய்தியின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லப்பட வேண்டும். அதுதான் வணக்கமாகுமே தவிர ஒவ்வொரு மனுஷனும் அவரவர் சுய சிந்தனையின்படி ஒன்னை உருவாக்கிக்கிட்டு இது வணக்கம்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த சுபஹான மௌலிதுன்னு ஓதுறாங்க, எந்த மௌலிதா இருக்கட்டும். இப்ப இந்த ரபியுல் அவல் மாதத்துல இந்த சுபஹான மௌலிது ஓதுறதுனால இதை பத்தி நம்ம பேசுறோம். இந்த சுபஹான மௌலிதுன்னு ஓதுறாங்க, ரசூலுல்லாவை நாங்க புகழுகிறோம்னு ஓதுறாங்க, இது ஒரு வணக்கம்னு நம்புறாங்க. இந்த வணக்கத்துக்கு பெரு விமர்சையா கொண்டாடுறாங்க, அதற்காக பல பொருளாதாரத்தை அள்ளி செலவு செய்யறாங்க, பல அலங்காரங்களை செய்யறாங்க, பல நாட்கள் இதனுடைய வழிபாடுகள் அவங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் செய்வதாக இருந்தால் இதன் மூலமாக நன்மை கிடைக்கும், சொர்க்கத்துல ரசுல்லாவோட இருக்கலாம்ங்கிற நம்பிக்கை உண்மையாக இருக்கணும்னா அது யாரு சொல்லணும், சொர்க்கத்தை தர அல்லாஹ் தானே சொல்லி தரணும், சொர்க்கத்தையும் நன்மையும் தர அல்லாஹ் தான், இதெல்லாம் நீ செய்ய உனக்கு நன்மை தரன்னு சொல்லி இருக்கணும். அப்படி எங்கேயாவது உங்களுக்கு இருக்குதா, குரான்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதான்னு கேட்டா எங்கேயுமே இதுக்கு ஆதாரமே கிடையாது. இதை நம்ம இப்ப கேட்கல, இன்னைக்கு நேத்து கேட்கல, கடந்த 40 ஆண்டு கால தௌஹீது பிரச்சாரத்துல இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம். இதெல்லாம் செய்றீங்க, சரி வணக்கம்னு செய்றீங்க, வணக்கம்னு செய்யறதா இருந்தா அல்லாஹ் சொல்லியிருக்கணும்ல, ரசூல்லா சொல்லியிருக்கணும்ல, அது எங்கன்னு கேட்கிறோம். அப்படி ஒரு வழிகாட்டல, ஒரு ஆதாரத்தை இதுவரை அவங்க என்ன பண்ணல, காட்ட முடியாது. ஏன்னா இல்ல, அப்படி ஒரு ஆதாரம் இல்லை. இப்ப ஆதாரம் இல்லாததை நம்ம மார்க்கம்னு செஞ்சா அதுக்கு ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு விடை சொல்லிட்டாங்க, மன் அமில் அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யாரு நம்முடைய வழிகாட்டல், நம்முடையனா அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறாரோ அது அல்லாஹ்விடத்துல மறுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மார்க்கத்தின் பெயரால குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாததை புதிதாக உருவாக்கி செய்வது என்பது அது பித்அத்து, அந்த பித்அத்து நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்ணிட்டாங்க. அப்ப அப்படியான ஒரு காரியமாக ஒரு நரகத்துக்கு அழைத்து செல்லுகிற ஒரு புதுமையான மார்க்கத்துக்கு எந்த தொடர்பும் இல்லாத வணக்கமாக ஒரு காலத்திலும் அமைய முடியாத ஒரு காரியமாகத்தான் இந்த மௌலித இஸ்லாமிய சமுதாயம் பார்க்க வேண்டுமே தவிர அதை எப்படி ஒரு வணக்கமாக கருதி பார்க்குவதற்கான ஒரு முக்கியத்துவமோ அதுக்கான ஒரு ஆதாரமோ குர்ஆன் ஹதீஸ்ல இல்லை. கூடுதலாக நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, மௌலிது எப்போது உருவானது என்பதற்கு இந்த மௌலிதை நம்பக்கூடியவங்களே சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, ஒரு 400 ஆண்டுகள் இருக்கலாம். உருவாகல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது உருவாயிருக்கு. நம்ம சொல்றது இது நம்பக்கூடியவங்க, இதை வணக்கமாக செய்யக்கூடியவங்களே சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, ஒரு 400 ஆண்டுகள் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி, இதை ஏற்றுனது யாருன்னு கேட்டா அதுக்கும் தீர்க்கமா இவர் தான் ஏற்றினார்னு அவங்க சொல்லலை. கசாலி ஏற்றிருப்பாருன்னு சொல்லப்படுது, இன்னொருத்தர் ஏற்றிருப்பாருன்னு சொல்லப்படுது. அது யாரு ஏற்றினார்னு தெரியவும் இல்லை. அந்த புத்தகத்திலே எழுதுறாங்க, இந்த சுந்தர தமிழில் சுபஹான மௌலிதுங்கிற பேர்ல அவங்களே ஒரு புஸ்தகத்தை போட்டாங்க. அதனுடைய முன்னுரையிலே அவங்க குறிப்பிடும் போது இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் என்று தெரியாமல் இருந்தாலும் செய்தி நல்லா இருக்குதுன்னு சொல்ல வர்றாங்க. செய்தி நல்லா இல்லைங்கிறது நம்ம இந்த கலந்துரையில நம்ம உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். நம்ம பல முறை அதை தோல் உரிச்சு காட்டியிருக்கிறோம். அது நல்லதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக அது ஒரு குப்பைதாங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவங்களே சொல்லக்கூடிய கருத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, இது யாரு ஏற்றுனாங்கன்னு சரியா தெரியல. அப்ப யாரு ஏற்றுனாங்கன்னு தெரியல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் இல்லை. இப்போ யாரோ உண்டாக்கி கொடுத்த சில கவிதை வரிகளை வைத்துக்கொண்டு அதை வணக்கம்னு அவங்க செய்யறது தான் நமக்கு ஒரு வருத்தமாக இருக்கிறது. இதை மார்க்கத்துக்கு முரணாக இதை வைத்து மக்களை அவங்க வழிகெடுப்பது நம்ம சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. அதே போல இந்த முஸ்லிம்கள் இந்த மௌலிதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, அதை விட சகோதரர் குறிப்பிட்டாங்க, அது நமக்கு பரக்கத்து கிடைக்கும், செல்வம் கிடைக்கும் அப்படின்லாம் நம்புறாங்க. அதாவது ஒரு காரியத்தை நாம் நன்மை இருப்பதாக நினைச்சிட்டா மட்டும் அல்லாஹ் நமக்கு அது நன்மையை கொடுத்துட மாட்டான். அது மார்க்கத்தில் சொல்லப்பட்டதா இருக்கணும். குர்ஆனிலே வழிகாட்டப்பட்டிருந்தா அது வணக்கம், மாற்றுக்கிறதே கிடையாது. நபி வழிகளில் வழிகாட்டப்பட்டிருந்தா அது வணக்கங்கிறதுல இருவேறு கருத்துக்கு இடம் கிடையாது. இந்த மௌலிது என்பது அதில் சொல்லப்பட்டிருக்குதா இல்லை, மக்களுடைய நம்பிக்கை தான் அங்கே இருக்கு. மௌலிதுங்கிறது ஒரு வணக்கம், நமக்கு நன்மை கிடைக்கும், செல்வம் கிடைக்கும் என்று அவங்க ஒரு அனுமானமாக நம்புறாங்களே தவிர அது வணக்கம் கிடையாது என்பதுதான் நம்ம பார்க்கிறோம். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் போது, ஹல் நுனப்பிவுக்கும் பில் அக்ஸரின ஆமாலா,
நபியை நீங்கள் அந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள். அதாவது செயல்களில் நஷ்டமடைந்தோரை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அல்லதீன தல்ல சாயிகும் ஃபில் ஹயாத்தி துன்யா, இவ்வுலக வாழ்க்கையிலே அவருடைய எல்லா முயற்சிகளும் வீணாகிவிட்டன. எக்ஸபோன அன்னகும் இக்ஸினோன சுனா, அவர்களோ தாங்கள் அழகிய செயல் புரிந்ததாக நினைத்துக் கொள்கிறார்கள். அதாவது அழகிய செயல்னு அவங்க நினைக்கிறாங்க, ஆனால் அது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்காரு. அப்போ மௌலுதை ஒரு பெரிய வணக்கம் என்று, அது ஒரு மிகப்பெரிய வணக்கம் என்று, நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வணக்கம் என்று மக்கள் நினைச்சாலும் கூட அல்லாஹ்வும் தூதரும் சொல்லாத வரை அது வணக்கமாக கண்டிப்பாக ஆகவே முடியாது என்பதுதான் தெளிவான ஒரு பார்வையாக இருக்கும். நிச்சயமா கரெக்ட் தான். சுபான மௌலிது என்பது அல்லாவின் தூதரை புகழ்றது தான். நாங்கள் புகழ்றதுக்காகத்தான் நாங்கள் அந்த சுபான மௌலிதை நாங்கள் ஓதுறோம். அதில் அல்லாவின் தூதரை நாங்கள் நேசிக்கிறோம், புகழணும் அப்படின்றது மார்க்கத்தில் உண்டான ஒன்று தானே இருக்குது. இது எப்படி தப்பாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே. இந்த சுபஹான மௌலிதை ஓதக்கூடியவங்க நபிகளாரை புகழ்வதற்காகத்தான் நாங்கள் எதை வச்சிருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. முதல்ல ஒரு முஸ்லீம் என்பவர் ரசூல்லாவை புகழாமல் இருக்க முடியாது. நம்ம ஒவ்வொரு தினமும் ரசூல்லாவை புகழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தர்மத்தில், அதுபோல் இறை வணக்கங்கள் செய்வதில், வணக்க வழிபாடுகள் புரிவதில், மனைவியை நேசிப்பதில், மக்கள் மீது அன்பு செலுத்துவதில், அனைத்திலுமே நபிகள் நாயகத்தை புகழாமல் நம்ம இருக்கிறது கிடையாது. நம்ம பயான்களில் செய்யும்போது கூட ரசூல்லாவை புகழ்ந்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது, ரசூல்லாவை புகழ்றது மார்க்கத்தில் உள்ளது தான். அது அல்லாவே புகழ்ந்துட்டானா இல்லை, நம்ம சொன்னதை ரெண்டாவது வச்சுக்கிறோமே. படைத்த ரப்புல் ஆலமீனே நபிகள் நாயகத்தை புகழ்ந்து சொல்லியிருக்கிறான். வரஃபானா லக திக்ரக், உன்னுடைய புகழை நம்ம உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய புகழை உயர்த்துறது யாரு? அல்லாவே உயர்த்துறதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதுபோல பிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்கள் நளினமாக நடக்கிறீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த குணம் என்பது ஒரு கரடுமுரடான குணம் கிடையாது. இலகுவாக, மென்மையாக, நளினமாக பழகக்கூடிய ஒரு நபராகத்தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க என்பதை அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதுபோல இவர் முஸ்லிம்கள் மீது ரொம்ப இரக்கமுடையவர். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அசீசுன் அலைஹிமா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம் எல்லாம் சூரத்து தௌபால வரக்கூடிய வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதாவது உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களுக்கு வந்து விட்டார் அப்படின்னா சொல்லி கொண்டு வரும்போது இவர் இரக்கமுடையவராக இருக்கிறார் என்றெல்லாம் ரசூலுல்லாவை பற்றி அல்லாவே புகழ்ந்துட்டான். அதனால ரசூலுல்லாவை புகழ்தல் என்பதில் நம்ம அவங்களோட முரண்படவே இல்லை. எல்லா முஸ்லீம்களும் புகழ்கிறோம், அல்லாவும் புகழ்றான் என்பது வேறு. ஆனால் சுபஹான மௌலிதில் இவங்க புகழ்றாங்க என்பது வேறு. ரெண்டையும் நம்ம பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது ஒரு விஷயம் புகழ்வது தப்பு இல்லை, புகழ்வது தப்பு இல்லை, எந்த முறையில் புகழணும்னு இருக்கு. இப்போ அல்லாவை நம்ம வணங்குறோம்னு வைங்களேன், வணக்கம் தப்பா? வணக்கம் தப்பு இல்லை. ஒருத்தர் சுபுக தொழுகை ஒரு 50 ரக்கா தொழுதான்னு வச்சுக்கோமே, 50 ரக்கா தொழுதுட்டு நான் வணங்கிட்டேங்கிறார், சுபுகன்னு பேரே வச்சுக்கிட்டார். தப்பு. சுபுக என்பது மார்க்கத்தில் இருக்கு. சுபுக என்பது ஒரு வணக்கம் என்பது மாற்றுக்கருத்து இல்லை. அதே 50 ரக்கா தொழுது நம்ம கேட்போமா இல்லையா? வணக்கம் என்றாலும் அதற்கு ஒரு சட்டத்திட்டங்கள், அதுக்குரிய வழிமுறை என்னவோ அந்த முறைப்படி தான் நம்ம அல்லாவை வணங்க வேண்டும், நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அதே போல நபிகளாரை நம்ம புகழ வேண்டும் என்று சொன்னாலும் அதற்குரிய இலக்கணத்தோடு புகழ்ந்தால் தான் அது சரியாக இருக்குமே தவிர அந்த அடிப்படைகளுக்கு மாறும்போது அது மார்க்க வரம்புகளை மீறியதாக பல விஷயங்கள்ல வரும். இந்த சுபஹான மௌலிதை பொறுத்தவரையிலே அந்த புகழ்தல் என்பது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கத்தில் பார்க்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைத்தன்மை பெற்றவராக அவங்க சித்தரிக்கிறாங்க. அந்த அரபு பாடல்களிலே அவங்க பயன்படுத்தக்கூடிய வரிகள், அது சொல்லக்கூடிய அந்த அர்த்தங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைத்தன்மை இருக்கிறது என்பதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்ப நபிகள் நாயகத்தை புகழலாம் என்று இருந்தால் கூட அந்த வரம்போட புகழணுமா இல்லையா? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொன்னாங்க? முந்தைய சமுதாய மக்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைவு கூர்ந்தாங்க. தன்னுடைய உம்மத்தை பற்றி ரொம்ப கவலைப்பட்டாங்க. அதாவது காலங்காலமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு இறை தூதர் வருவார், அந்த மக்களுக்கு போதனை செய்வார். அந்த இறை தூதருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் மக்கள், சமுதாய மக்கள் வருவாங்க. காலப்போக்கில் என்ன ஆகும்னு சொன்னால் அந்த இறை தூதரையே கடவுளாக்கிடுவாங்க. இறை தூதரை புகழ்ந்து பாராட்டி அவரை சிலாகித்து, அந்த புகழ் என்பதை ஒரு வரையறுக்க தெரியாது சில மக்களுக்கு. இந்த கிட்டத்தட்ட இந்த கூட்டமா இருந்த சுபான மௌலிது மக்கள் எப்படி ரசூலுல்லாஹ்வின் மீது உள்ள அந்த புகழை சொல்றோங்கிற பேர்ல வரம்பு கடந்து போறாங்களோ, இதே பாணியில தான்
முந்தைய காலத்துல வாழ்ந்த மக்களும் வரம்பு கடந்து போவாங்க, கடைசியில் அவரை கொண்டு போய் தர்கா கட்டி கடவுளாக்கிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்கன்னு வைங்களேன். அப்ப இதையெல்லாம் ரசூலுல்லாஹி அவங்க கவனிச்சாங்க. அதனாலதான் தன்னுடைய அந்த இறுதி காலகட்டங்களில் கூட மக்களுக்கு ரொம்ப எச்சரிக்கை பண்ணாங்க. லானல்லாஹுல் யஹூதவன் நசாரா இத்தகது குபூர் அம்பியாகி மசாஜின்னு சொன்னாங்கல்ல, யூதர்களையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ் வந்து சபிப்பானாக. ஏன்னு சொன்னா அவங்க தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களா ஆக்குனாங்க. அவங்க வந்து கல்லையோ மண்ணையோ போட்டு அவங்க வணக்கத்தலமா ஆக்கல. நபிமார்களை அவங்க புகழ்றோங்கிற பேர்ல, அவங்கள மதிக்கணுங்கிற பேர்ல அந்த மதிப்பு கூட 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 கடவுள் ரேஞ்சுக்கு போயிடும். அப்ப ரசூல்லாவை மதிக்காத முஸ்லீமா இருக்க முடியாது. அந்த மதிப்பு என்பது ஒரு மனித தன்மையில தான் இருக்கணுமே தவிர இறைத்தன்மை அளவுக்கு அந்த மதிப்பு உயரும் போது அங்கே வந்து ஏகத்துவம் இல்லாமல் போயிடும். எப்படி நம்ம கடந்த காலங்களில் பல சமுதாய மக்கள் நபிமார்களை வந்து கடவுள் நிலைக்கு உயர்த்தினாங்கன்னு சொன்னோமோ, அதே மாதிரி தான் ஈசா நபியையும் அந்த சமுதாய மக்கள் அப்படி கொண்டு போனாங்க. அவரை ஒரு மனிதர் என்பதை கடந்து அவருக்கு ஒரு இறைத்தன்மை இருப்பது போல அந்த புகழ்ச்சி அவங்களை கடவுளாக்கக்கூடிய நிலைக்கு அந்த மக்களை அவங்க உள்ளங்களை தள்ளியது. அப்ப நபியல்லா ஸல்லல்லாஹு இதை நமக்கு நினைவு கூர்ந்தாங்க, கூர்ந்து சொன்னாங்க, லா துத்துரூனி கமா அத்ரத்தின் நசாரா இவன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை அந்த மக்கள், அந்த கிறிஸ்தவ சமுதாயத்து மக்கள் எப்படி வரம்பு கடந்து புகழ்ந்தார்களோ என்னை நீங்கள் வரம்பு கடந்து புகழாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அபுதுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. நான் அதாவது இவங்க வந்து என்னமோ வார்த்தைகளை சொல்லி புகழ்றாங்க பாருங்க. நபிகள் நாயகம் அவங்க நமக்கு சொன்னது என்ன? ஆனா அபுதுஹுன்னாங்க, நான் அல்லாஹ்வின் அடிமை சொல்லிட்டு அடுத்து நமக்கு சொன்னாங்க, கூலு அப்துல்லாஹி ரசூலுஹுன்னாங்க. எனவே நீங்கள் என்னை அல்லாஹ்வின் அடிமை என்றும் அல்லாஹ்வின் தூதர் என்றும் சொல்லுங்கள். முதல்ல அடிமை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 40 வயசுல நபியானாங்க. ஆனா பிறந்த உடனே அடிமையா இருந்தாங்க. மரணிக்கும் வரைக்கும் அடிமையாகத்தான் மரணித்தார்கள். 63 வயசுல மௌத்தானாங்கல்ல. நபியாக இருந்தாலும் அவங்க யார் தான்? அல்லாஹ்வுக்கு அடிமை தானே. இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுக்கு அடிமை தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு அடிமை தானே. அந்த அடிமையில் இருந்து நம்ம வெளியே வர முடியுமா? வர முடியாது. அப்ப இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த கிறிஸ்தவ சமுதாயத்து மக்கள் எப்படி ஈசா நபியை வந்து வடமு கடந்து புகழ்ந்து அவரை கடவுள் அந்தஸ்துக்கு கொண்டு போயிட்டாங்களோ, அதே மாதிரி நீங்க ஆக்கிறாதீங்கன்னு கவலைப்பட்டாங்க. நபிகள் நாயகம் அவங்க எதை கவலைப்பட்டாங்களோ அதை தான் இன்னைக்கு இந்த சமுதாய மக்கள் செய்யறாங்க. ரசூலுல்லாஹி அவர்களை வந்து புகழ்றோங்கிற பேர்ல வரம்பு கடந்து புகழ்ந்து இறைவன் அளவுக்கு வச்சு பார்க்கக்கூடிய வார்த்தைகள் சுபான மௌலிதுல நிறைய இருக்குது. நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை கூட என்னென்ன வார்த்தைகள்லாம் அப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இது ஒரு தகவல். இன்னொன்று என்ன அப்படின்னா, புகழ்றோங்கிறாங்கல்ல, சரி சுபான மௌலிது எதுக்குங்கன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வை புகழ்றோம் அப்படிங்கிறாங்க. இதை வந்து ஆலிம்கள் மட்டும் ஓதுறது கிடையாது, சாதாரண மக்கள், பாமரர்கள், பாட்டாளிகள் அவங்களும் ஓதுறாங்க. இப்போ ஒருத்தர் சுபான மௌலிது ஓத போறாருன்னு வைங்களேன், அந்த மஜ்லிஸ் முடிஞ்சு வெளியே வர்றாரு. நீங்க எங்கெங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேளுங்களேன். சுபான மௌலிது ஓத போனோம். அதை என்ன ஓதுறீங்க, எதுக்காக ஓதுறீங்க? ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தோம் பாரு. என்ன சொல்லி புகழ்ந்தீங்கன்னு கேளுங்க, சொல்ல தெரியாது. ரசூலுல்லாஹ் புகழ்ந்தோன்னு சொல்றீங்கல்ல, அப்ப தெரியாமலே புகழ்ந்தீங்களா? தெரியாமலே புகழ்ந்தா அது புகழ்ந்ததாக அது வந்து நம்ம அறிய முடியுமா? ஒரு புகழ்ச்சி என்பது நான் உங்களை சொல்றதாக இவர் நல்லவர், இவர் நியாயமானவர், இவர் நேர்மையானவர் நான் உங்களுக்கு தெரிகிற பாஷையில பேசினா தானே உங்களை புகழ்ற மாதிரி இருக்கும், எனக்கும் புகழ்ந்த திருப்தி கிடைக்கும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து ஏதோ நமக்கு தெரியாத அரபியில புகழ்ந்துட்டோன்னு சொல்வது என்பது அது ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்ததாக எடுத்துக்கொள்றதாக நமக்கு தெரியவில்லை. அது ஏதோ ஒரு பெரிய வணக்கமாக அவங்க பண்றாங்க என்பதுதான் நம்ம அதில் பார்க்கிறோம். அப்ப இந்த புகழ் என்பது ரசூலுல்லாஹ்வை புகழ்றது என்பது ஓகே. ஆனா அதில் என்ன பார்க்குறோம்னா, இந்த இறைத்தன்மை அளவுக்கு வரம்பு மீறி புகழும் போது அது வந்து ஒரு ஷிருக்கான காரியத்தில் மக்களை தள்ளக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அதனால அதை நம்ம தவிர்த்துக்கிறோம்னு சொல்றோம். அது வந்து ஷிருக்கு, அதை செய்யாதீங்க. புகழ்றது தப்பு இல்லை. இது புகழா? இந்த சுபஹான மௌலிதை புகழ்னு சொல்றாங்கல்ல, அது உண்மையிலே புகழா அப்படின்னா வரம்பு மீறியதை அந்த புகழ்னு நம்ம என்ன பண்ண முடியாது, மார்க்க அடிப்படையில சொல்ல முடியாது. ஒரு உதாரணம் கூட சொன்னாங்க, வணக்கம் தான் தொழுதான் செய்யறான், 50 ரக்காத் தொழுகிறான், ஃபஜர் 50 ரக்காத் தொழுகிறாங்க பொழுது அதை நாம வந்து இவன் கரெக்டா தொழுதான் செய்யறான் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அது இவன் வரம்பு மீறான் அப்படின்னு தான் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் உலுவுக்கு கூட அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. 3 தடவைக்கு மேல கழுவுனா அவன் தூய்மை தானே, 4 தடவை கழுவுனா இன்னும் கொஞ்சம் தானே தூய்மையாக போகுது. ஆனா தூய்மைன்னு மார்க்கம் அவன் ரசூலுல்லாஹ் பார்க்கல, இவன் வரம்பு மீறான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது மாதிரிதான் ஒரு அளவு, ஒரு வரையறை மார்க்கம் சொல்லுதுன்னா அந்த வரையறைக்குள்ள நிக்கணும். இதை வந்து நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலேயே இதை வந்து இதுக்கு வந்து ஒரு சம்பவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். புகழுக்கான வரையறையை நம்ம புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் வராங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில ஒரு சின்ன குழந்தைங்க தான், சின்ன சிறுமிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கவிதை பாடுறாங்க. ஃபீனா நபியுன்,
எங்கள்கிட்ட ஒரு நபி இருக்கிறாரு, ஏழமும் மாஃபி கதீன், நாளைக்கு நடக்கிறது அவருக்கு தெரியும் அப்படின்னு பாடுறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி சின்ன குழந்தைங்க பாடுறாங்க, எங்கள்கிட்ட நபி இருக்கிறாரு, அவருக்கு நாளைக்கு நடக்கிறது தெரியும். உடனே ரசூலுல்லாஹ் லா தக்கூலி நினைச்சது அவங்க பாடல. ஆமா, அவங்க மார்க்கம் நினைச்சு ஏதோ ஒரு ரசூலுல்லாஹ் புகழ்கிறோங்கிற பேர்ல அவங்களும் என்ன பண்றாங்கன்னா வந்த உடனே பாடுறாங்க. அப்போ வந்து ரசூலுல்லாஹ் லா தக்கூலி ஹாக்கதா, இப்படி நீ சொல்லாதங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி நீ சொல்லாத. ரசூலுல்லாஹ் என்ன பார்க்கல, சின்ன பிள்ளை ஏதாவது தெரியாம சொல்லியிருக்குன்னு கூட பார்க்கல. இந்த கருத்து நாளைக்கு வந்து இது வந்து மாறிடலாம். அப்போ ஒரு வார்த்தை அளவில் கூட ரசூலுல்லாவை அல்லாஹ்வின் நிலைக்கு உயர்த்துவது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட அந்த வார்த்தை வெளிப்பட்டாலும் உடனே ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. லா தக்கூலி ஹாக்கதா, இப்படி நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தடுக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாவை புகழ்வதை விட அந்த புகழ் வந்து அல்லாஹ்வின் நிலைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை உயர்த்துவதாக, வரம்பு மீறுவதாக இருந்தா ஒரு கட்டத்திலேயே ரசூலுல்லாஹ் அதை என்ன பண்ணல, நமக்கு அனுமதிக்கவே இல்லை. ஆனா பாருங்க, நாளைக்கு நடக்கிறது எங்க நபிக்கு தெரியும்னு சின்ன பிள்ளைங்க பாடினப்ப ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கல்ல, அதே வரியை மௌலிதுல எழுதி வச்சிருக்கிறாங்க. இது எப்படி வணக்கமாகும்? எந்த வரியை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களோ, சொல்லாதீங்கன்னு சொன்னாங்களோ, அதே கருத்துள்ள வரிய இந்த மௌலிதுல எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆலிமு சிர்ரி வஃபா, ரசூலுல்லாஹ் பார்த்து படிக்கிறாங்க. இந்த ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவங்கன்னா ரகசியத்தையும் மறைவானதையும் அறியக்கூடியவர் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இதைத்தானே அந்த பிள்ளைங்க படிச்சாங்க. இந்த பிள்ளைங்க எதை படிச்சாங்கன்னா நாளைக்கு நடக்கிறது தெரியும்னு படிச்சாங்க. நாளைக்கு நடக்கிறது எது? மறைவானது. அது தெரியும்னு படிச்சப்ப ரசூலுல்லாஹ் எதை பாடாதீங்கன்னு சொன்னாங்களோ, சொல்லாதீங்கன்னு சொன்னாங்களோ, அதையே மௌலிதுல எழுதி வச்சிருக்கிறாங்க. மறைவானது இந்த நபிக்கு தெரியும், ரகசியமானது இந்த நபிக்கு தெரியும்னு. அப்ப ரசூலுல்லாஹ் எதை டைரக்டா வேணாங்கன்னாங்களோ அதை வந்து புகழ்னு எழுதி வச்சு இதை புகழ்னு எடுக்க முடியுமா? வணக்கம்னு எடுக்க முடியுமா? அல்லாஹ் வந்து மறைவானதை வந்து தான் தான் அறிவன்னு சொல்றான். இதே இவங்க சொல்ற இந்த சிறு அஹ்பான்னு போட்டிருக்கிறாங்களே, ரகசியமானது மறைவானதுன்னு, அதை தனக்கான அறிவாக அல்லாஹ் பயன்படுத்துறான். யஅலமு சிர்ர வஃபா, அல்லாஹ் தான் ரகசியமானதையும் மறைவானதையும் அறிவான். இப்ப அதை எங்க கொண்டு வந்து லிங்க் பண்றாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து லிங்க் பண்றாங்க. அப்ப இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லாதீங்கன்னாங்க. சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு புகழ்றதுன்னு சொல்ல முடியுமா? இதை நேசம்னு முதல்ல எடுத்துக்க முடியுமா? இவங்க புகழ்றதுக்கு காரணம்னு சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாவை நேசிக்கிறோங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சுட்டு நாங்க ரசூலுல்லாவை நேசிக்கிறோம்னு சொன்னா அது நேசமாகுமா? உண்மையான நேசம் என்னது? குர்ஆன் வந்து உண்மையான நேசத்துக்கு என்ன அளவுகோல் சொல்லுதுன்னா, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நடங்குது. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அதான் உண்மையான நேசம். இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ் ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வை நீ நேசிக்கிறதா இருந்தா ரசூலுல்லாவை பின்பற்றுன்னு சொல்லுது. பின்பற்றுனா என்ன? ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் செய்யன்னு சொன்னாங்களோ செய்யணும், செய்யக்கூடாதுன்னு எதை சொன்னாங்களோ அதை விட்டு விலகிடும். இதான உண்மையான நேசம்னு குர்ஆன் சொல்லி தருது. ஆனா இவங்க அப்படியே ஆப்போசிட்டா செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் எதை செய்ய வேணாம்னு சொன்னாங்களோ, என்னை பார்த்து எதை சொல்ல வேணாம்னு சொன்னாங்களோ அதை மௌலிதுல சொல்லிட்டு நாங்க புகழ்கிறோம், நாங்க நேசிக்கிறோங்கிறாங்க. அப்ப இது வந்து என்னவாகாது? நேசமாகவோ புகழ்வதாவோ ஆகாது. ரசூலுல்லாஹ் தடுத்த வார்த்தைகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப தடுத்த வார்த்தைகள் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா இதை எப்படி வணக்கம்னு அங்கீகரிக்க முடியுமா? புகழ்கிறோங்கிற பேர்ல சொல்றாங்களே, புகழாகவும் ஆகாது. அதுதான் நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்ததா வந்து அந்த புகழ்தல் அப்படிங்கிறதுல இப்போ நம்ம எல்லோருமே ரசூலுல்லாவை புகழ்றோம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ நான் கூட ரசூலுல்லாவை பற்றி சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மிகவும் நேர்மையானவர், மிகவும் வந்து ஒழுக்கமானவர், ரொம்ப வந்து நாணயமானவர்னு சொல்கிறோம். இதை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வார்த்தைகளை கொண்டு சூழலுக்கு தகுந்தவாறு பயான்கள்லையோ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வேறு. இது எப்போ இந்த மௌலிது என்பதில் இன்னும் ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னு சொன்னால், குறிப்பிட்ட சில வார்த்தைகளை கவிதை நடையில் இன்னென்ன வார்த்தைகளை கொண்டு தான் புகழ வேண்டும் என்ற அடிப்படையில் சில வார்த்தைகளை உருவாக்கி வைத்துக்கொண்டு இந்த வார்த்தைகளைத்தான் அனைவருமே பயன்படுத்த வேண்டும். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துஆக்களை நம்ம எப்படி வார்த்தைக்கு வார்த்தை பின்பற்றுவோம்? இப்போ அழுகும் சூறாவை நம்ம மாற்றி ஓதுவோமா? முடியாது. அதே போல் வந்து அத்தகையத்தை மாற்றி ஓதுவோமா? அந்த வேர்ட் பை வேர்டு நம்ம ஓதுற மாதிரி இவங்களாக புகழ்வதற்காக என்று எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளைத்தான் அனைவருமே பயன்படுத்தணும். அது இந்த முறைப்படி தான் பயன்படுத்தணும். இந்த தினங்களில் இதை ஓதணும், ரபியுல் அவ்வல் மாதத்தில் வந்து இதை ஓதணும் என்று அப்போ அவங்க வந்து ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னதை போல அவங்க சொல்லலான்னு பார்க்குறாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நம்ம வார்த்தை மாற்றாமல் எழுத்து மாற்றாமல் ஓதுவோமோ, அல்லாஹ் சொன்ன அந்த திருமறை குர்ஆனை ஒரு எழுத்து கூட பிசகாமல் அப்படியே ஓதுவோமோ, அதே மாதிரி இதை ஓதணும் என்று இது யார் சொன்னது? இப்போ இவங்க எதுக்கு நிகராக வச்சு பார்க்குறாங்கன்னு தெரியுதா இல்லையா? இந்த மௌலிது என்பதை வந்து குர்ஆனுக்கு நிகராக வச்சு பார்க்குறாங்க. எப்படி வார்த்தைக்கு வார்த்தை மாறக்கூடாது, மௌலிதுலையும் மாற்றக்கூடாது. அதே போல் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பொன்மொழிகள் துஆக்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த துஆக்களை எப்படி நம்ம ஒரு வார்த்தை மாறாமல் ஓதுவோமோ
அதே மாதிரி தான் இந்த மௌலுது பாடல்களையும் படிக்கணும் என்று சொல்வதில் இருந்தே இவங்க இந்த மௌலுதை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க என்பதை தான் நம்ம பார்க்க முடியுது. இல்லை இன்னொன்று என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஜமாத்தை சார்ந்தவங்க இந்த மௌலுதெல்லாம் ஓதுறாங்கல்ல, அந்த அந்த கூட்டங்கள் ஒரு சந்தோஷமான காரியங்களுக்கு இந்த மௌலுதுகளை ஓதுறாங்க. ஒரு புதுசாக வீடு குடி போகிறது, கல்யாண வீடுகள், அது மாதிரி ஒரு வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடக்கும்ல, அங்கே மௌலுதை ஓதுவாங்க. எங்கே குரானை ஓதுவாங்கன்னா மௌத்து வீட்டில் குரானை ஓதுவாங்க. அப்போ இளவுக்கு குரானு, நலவுக்கு மௌலுதுன்னு அவங்க வச்சிருக்கிறாங்க. ஒரு வீட்டில் வந்து கெட்ட காரியம் நடக்குதுன்னு சொன்னால் குரானை எடுத்து ஓதுவாங்க, நல்ல காரியம் நடந்தால் குரானை ஓதுறது கிடையாது. அதுக்கு இந்த மௌலுதை ஓதுறாங்கன்னு சொன்னால் அப்போ இவங்க மௌலுதை வந்து குரானுக்கு நிகராக இல்லை, குரானுக்கெல்லாம் மேலே பார்க்குறாங்கன்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். அல்லது அவங்க மறுத்தாங்கன்னா அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். வரம்பு மீறி அந்த புகழக்கூடிய அந்த நிகழ்வு வந்து சுபான மௌலுதை காண முடியுது அப்படின்னு சொன்னால், அந்த வரம்பு மீறி புகழ்றது இணை வைக்கக்கூடிய காரியமா? அதாவது இப்போ வந்து இணை வைப்புன்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். ஷிர்கு, அல்லாஹுக்கு நிகராக படைப்பினத்தை வைத்து பார்ப்பது. அல்லாஹுக்கு நிகராக அப்படின்னா நம்ம என்ன விளங்கிக்க கூடாது அப்படின்னா, சரிக்கு சமம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஷிர்கு அப்படின்னு விளங்கிக்க கூடாது. அதாவது சரிக்கு சமமாக இரண்டு கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைத்தாலும் ஷிர்கு தான். அணுவளவு நம்பிக்கையை அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரத்யோகத்தன்மை ஒரு படைப்பினத்துக்கு, ஒரு மனுஷனுக்கோ ஒரு பொருளுக்கோ ஒரு மரத்துக்கோ இருக்குதுன்னு நம்பிட்டா கூட அதுவும் என்னதான், ஷிர்கு தான். அப்ப இந்த ஒரு அடிப்படையில பார்த்தோம்னா சுபஹான மௌலுதுல இறைவனுடைய கொஞ்ச நெஞ்ச அதிகாரம் இல்லை. இறைவனுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையுமே யாருக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க? ரசூலுல்லாஹ் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இப்ப புகழ்கிறோம்ங்கிறாங்கன்னா அதுல வரம்பு மீறக்கூடாதுங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னோம். வரம்பு மீறதை தாண்டி இறைவனுடைய நிலைக்கு அவங்க ரசூலுல்லாஹ்வை உயர்த்தி அல்லாஹ்வுடைய பண்புகள் தனக்கு மட்டும் பிரத்யோக பண்பாக அல்லாஹ் சொல்லுவான்ல, அந்த பண்பை எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் தான் இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு சில வரிகளை நம்ம சொல்றோம். இந்த ஏற்கனவே சொன்னோம்ல, சுந்தர தமிழில் சுபஹான மௌலிதுன்னு இவங்க ஒரு புக்கு போட்டிருக்கிறாங்க. அதாவது சுபஹான மௌலித தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு புத்தகத்தை இவங்க போட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த புத்தகத்துல 21வது பக்கத்துல ஒரு சில வரிகள் வருது. அந்த கஃபாருல் ஹத்தாயா, பாவங்களை மன்னிக்க கூடியவர் நீங்கள் தான். ஒதுனூபில் மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவங்களை மன்னிக்க கூடியவர்களும் நீங்கள் தான். சின்ன பாவமா இருந்தாலும் சரி, பெரும் பெரும் பாவங்களாக இருந்தாலும் சரி, மன்னிக்க கூடியவர் நீங்கள் தான் அப்படின்னு என்ன பண்றாங்க, இந்தல எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 7வது பக்கத்துல, இதே புத்தகத்துல 7வது பக்கத்துல சலாம் பைத்துன்னு சொல்லுவாங்க. மௌலுதுல சலாம் பைத்து அப்படிம்பாங்க. அந்த சலாம் பைத்துல அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹிய துனூப், பாவங்களை அழிப்பவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பாவங்களை அழிப்பவரேன்னு யார அழைக்கிறாங்க? அல்லாஹ்வை அழைக்கல. நம்ம எல்லாம் அல்லாஹ்வை தான் அழைக்கணும்னு குர்ஆன் சொல்லுது. ஆனா ரசூலுல்லாஹ்வை அழைக்கிறாங்க. பாவங்களை அழிப்பவரேன்னு துவா செய்கிற வகையில ரசூலுல்லாஹ்வை அழைக்கிறாங்க. அது மாதிரி இன்ன பைத்தன் அந்த சாக்கின்னு ஒரு பிரபலமான மௌலுதுல ஒரு பிரபலமான அடி இருக்குது. அந்த பாடல் வரக்கூடிய இடத்துல இந்த புத்தகத்துல 70வது பக்கத்துல தம்பனா மாஹி, எங்களுடைய பாவத்தை அழிக்க கூடியவரே, இதுவும் யாரதான் பார்த்து சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்வை பார்த்து தான் அழைக்கிறாங்க. இப்படி பல இடங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பாவங்களை மன்னிப்பவரே, பாவங்களை அழிப்பவரே அப்படின்னு அழைக்கிறாங்க. இது குர்ஆனுக்கு நேர் எதிரா இருக்குதா இல்லையா? குர்ஆன் என்ன நமக்கு சொல்லி கொடுக்குது? ஒமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யாரும் இல்லைன்னு சொல்லுது குர்ஆன். இந்த வாசகத்தை பாருங்களேன், ஒமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொல்றோம், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லைன்னு. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவோம்? அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அதே மாதிரிதான் பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னா அல்லாஹ் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன். எப்படி நமக்கு களிமா சொல்லி தருதோ அதே தான் இந்த வசனமும் நமக்கு சொல்லி தருது. பாவங்களை மன்னிக்கிறது அல்லாஹ் தான், அல்லாஹ்வை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க மாட்டாங்க. பாவங்களை உனக்கு பாவம் மன்னிப்பு வேணுமா, அல்லாஹ்கிட்ட போங்கிறது குர்ஆன் வசனம். இப்படி டைரக்டாக நேரடியா குர்ஆன் சொல்லி இருக்கும் பொழுது இல்ல ரசூலுல்லாஹ் எங்களுக்கு மன்னிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப யாருடைய அதிகாரத்தை யாருக்கு வழங்குறாங்க? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்குறாங்களா இல்லையா? அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடிய அதிகாரம் தனக்குன்னு சொல்லும் பொழுது அந்த அதிகாரம் நபிக்கு இருக்கிறதா சொல்றாங்க. நபியே அப்படி தன்னை சொல்லிக்கல,
தன்னை நபி அப்படி சொல்லிக்கிட்டாங்களா? நான் பாவங்களை மன்னிக்கிறேன்ப்பா, என்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொன்னாங்களா? இல்ல. ரசூலுல்லாவே அப்படி சொல்லல, நபிகள் நாயகம் அப்படி சொல்லல, அல்லாஹ் அப்படி சொல்லல. தனக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கிறதா அல்லாஹ் சொல்றான். அப்படி குர்ஆனுக்கு நேர் எதிராக அவங்க என்ன பண்ணி எழுதி வச்சிருக்காங்க? ரசூலுல்லாவும் பாவங்களை மன்னிப்பாங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இப்படி ரசூலுல்லாவை வந்து பாவங்களை மன்னிப்பாங்க அப்படின்னு இவங்களுடைய நம்பிக்கை இருக்குதுன்னா, இவங்க ரசூலுல்லாவை எங்க உயர்த்துறாங்க? அல்லாஹ்வுடைய இடத்துக்கு உயர்த்துறாங்க. ரசூலுல்லாவை இறைவன்னு சொல்ல தேவையில்லைங்க, ரசூலுல்லாவை கடவுள்னு சொல்ல தேவையில்லை. குர்ஆன் என்ன சொல்லுது? அப்படி சொன்னா மட்டும்தான் இணை வைத்தல்னு சொல்லலை குர்ஆன். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நீ அணுவளவு கொடுத்தாலும் இணை வைத்தல்ங்குது குர்ஆன். அப்ப அணுவளவு கொடுத்தாலும் இணை வைத்தல்னா அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அதிகாரமா இருக்கிற இந்த பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை ரசூலுல்லாவுக்கு வழங்குறாங்கன்னா இதுல ஷிர்க் இருக்குதா இல்லையா? தெளிவா தெரியுதுல. நீ எந்த அளவுக்கு இந்த அதிகாரத்தை அல்லாஹ் சொல்றான்னா, நீ பாவம் செய்யலைன்னா, மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீ பாவம் செய்யலைன்னா ஒன்னு அடிச்சுட்டு பாவம் செய்யற கூட்டத்தை கொண்டு வந்து அவனுக்கு நான் மன்னிப்புங்கிறான் அல்லாஹ். அப்ப பாவம் மன்னிக்கிறத அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்திலே மிகச்சிறந்த ஒரு அதிகாரமாக, ஒரு விருப்பத்திற்குரிய அதிகாரமா சொல்லி காட்டுறான். நீ பாவம் செய்யலையா, உன்னை அழிச்சிடுவேன், ஒரு கூட்டத்தை கொண்டு வருவேன், அவனை பாவம் செய்ய வைப்பேன், அவனுக்கு நான் மன்னிப்பேன். அப்ப அந்த பாவம் மன்னிப்புங்கிறத அல்லாஹ் விரும்புறான். அப்படி இறைவனுடைய விருப்பத்திற்குரிய அதிகாரமாக இருக்கிற மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிற இந்த பண்பை ரசூலுல்லாவுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா நேரடியாக என்ன ஆகுது? இணை வைத்தலாக இருக்குது. ரசூலுல்லாவை அல்லாஹ்வுடைய நிலைக்கு உயர்த்துறாங்கிறது தான். இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? இந்த மௌலிது பாடல் வரிகள்ல ஷிர்க் இருக்குது, இணை வைத்தல் இருக்குது. இவங்க புகழல, வரம்பு மீறி அல்லாஹ்வுடைய நிலைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை உயர்த்துறாங்கன்னு சொல்றதுக்கு காரணம் இது மாதிரியான அடிகள் தான். ரசூல்லா வந்து பாவத்தை மன்னிப்பார் அப்படின்னு சொன்னால் அதை வந்து இணை வைக்கக்கூடிய காரியம்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க நம்ம இன்னைக்கு சுபான மௌலிதை வந்து ஓதக்கூடிய, ஆதரித்து பேசக்கூடிய, நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய வாதம் அல்லாஹ்வின் தூதரை வந்து அவங்க வந்து பாவத்தை மன்னிப்பாங்க அப்படின்னு சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதர காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் வந்து அவங்கள்ட்ட நடந்துக்கிட்ட முறையில், அவங்கள்ட்ட வந்து அவங்க வாழக்கூடிய நேரத்தில் அந்த கரியில் வந்து விஷத்தை வைத்து அவங்கள கொல்றதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஒருத்தர் வந்து கடன் கேட்கக்கூடிய நேரத்தில் வந்து கரெக்டாக முறையாக வந்து ஒரு மோசமான நிலையில் நடந்துக்கிட்டாங்க. இந்த தாயிஃப் நகரத்தில் கூட அவங்க பிரச்சாரம் போகும்போது அவங்கள்ட்ட வந்து ரொம்ப துன்புறுத்தக்கூடிய நிகழ்வுலாம் நடந்துச்சு. இப்படிலாம் நடக்கும்போது அவங்க வந்து அல்லாஹ்வின் தூதருடைய பண்பு மன்னிக்கக்கூடியவர், அவருடைய பண்பை தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றத அவங்க வந்து விளக்கம் கொடுக்குறாங்களே, அது எப்படி? அதாவது அவங்க விளக்கம் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்னா, இந்த விளக்கத்தை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா, இது வந்து ஒரு சப்பக்கட்டாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இதெல்லாம் அவங்க வந்து சொல்லக்கூடிய சமாளிப்புக்காக சொல்றாங்கிறத அவங்களுடைய மௌலிது வரிகளை நமக்கு தெளிவுபடுத்திருக்கும். அவங்க எந்த நம்பிக்கையில் ஓதுறாங்க அப்படிங்கிறத, அவர்கள் சொல்வதை விட அவர்கள் எதை படிக்கிறாங்களோ, எதை நம்பிக்கையாக வைத்து படிக்கிறார்களோ அந்த மௌலிது வரிகளே நமக்கு இவங்க இந்த நம்பிக்கையில் ஓதல, இவங்க இப்போதும் இப்ப இருந்துகிட்டு பாவங்களை வந்து மன்னிக்க கூடியவர் ரசூல்லா தான் அப்படின்னு இப்ப உட்கார்ந்துகிட்டு தான் என்ன பண்றாங்க? கேட்கறாங்க. தங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தான் கேட்கறாங்க. அவங்க சொல்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு அவங்க சொல்ற மாதிரி ரசூல்லா காலத்துல இருக்கக்கூடிய மக்களை அவங்க மன்னிச்சாங்க அப்படின்னு இருந்தா, இப்ப இவங்க தானே பாடுறாங்க. மௌலித பாடுறது யாரு? இன்னைக்கு உட்கார்ந்துட்டு தான் பாடுறாங்க. இவங்க என்ன ரசூல்லாவுக்கு என்ன தீங்கு செஞ்சாங்க? இவங்க ரசூல்லாவுக்கு எதுவும் போய் ரசூல்லாவை அடிச்சாங்களா? ரசூல்லாவுக்கு எதுவும் கேடு செஞ்சாங்களா? ரசூல்லாவுக்கு எதுவும் தீங்கு செஞ்சாங்களா? எதுவும் செய்யல. அப்போ வந்து இவங்க இப்போ உட்கார்ந்து பாடுறாங்கன்னா இப்போதான் என்ன பண்றாங்க? அவங்க இவர்களுடைய பாவத்திற்காக அல்லாஹ் எந்த பாவங்களை மன்னிப்பானோ, அவனுக்கு எந்த அதிகாரம் இருக்குதோ அந்த அடிப்படையில இறைவனிடத்தில் எப்படி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டுமோ அது மாதிரி ரசூல்லா இடத்துல இவங்க கேட்கிறாங்க. இதை நாமளாக சொல்லல, இவர்கள் எந்த மௌலிதின் மீது நம்பிக்கை வைத்து ஓதுகிறார்களோ அந்த மௌலிது வரிகளே இதைத்தான் நமக்கு என்ன பண்ணுது? சொல்லி காட்டு. அந்த மௌலிது வரிகள்ல பாத்தீங்கன்னா, கஃபிரு அன்னி துனுபி வஅஃபுலி அன் செய்யாத்தி, என்னுடைய பாவங்களை என்னை விட்டு அழித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், என்னுடைய தவறுகளை பொறுத்தருளுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட கேட்கிறாங்க. துனுபி என்னுடைய பாவங்கள் அப்படிங்கிறாங்க முறையில் அவங்களுடைய. அப்ப வந்து இப்ப வந்து என்ன சொல்லல, பண்பு பெயரா சொல்லல. ரசூல்லா அவங்க காலத்துல வாழும் பொழுது மன்னிச்சுக்கிட்டு இருந்தாங்களே அப்படின்னு பண்பு பெயரா மட்டும் சொல்லலை. இப்ப உட்கார்ந்து கொண்டு இந்த மௌலிதை யார் ஓதுறாங்களோ அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க. எப்படி நம்ம அல்லாஹ் தொழுதுட்டு அல்லாஹ் இடத்துல துவா கேட்போம்ல, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சுடு,
நான் இந்த குற்றம் செஞ்சுட்டேன் என்ன பொறுத்தது அப்படின்னு கேட்போம்ல. இது மாதிரி இப்ப இந்த மௌலிதை யார் ஓதுகிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கை என்னவாக இருக்குன்னா, ரசூலுல்லாஹ்விடத்துல ரசூலுல்லாஹ் ஏன் பாவத்தை நீங்க மன்னிங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இது அல்லாஹ்விடத்துல கேட்கிற மாதிரி தான் கேட்கிறாங்க. இவங்க பண்பு பேரா சொல்றாங்களா? பண்பு பேரை சொல்லல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, பாவங்களை நீங்க ஏன் பாவத்தை மன்னிங்கிறாங்க. இப்ப ஏன் பாவத்தை மன்னிங்கன்னா நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்வி வருது, இவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு எதுக்கு தீங்கு செஞ்சாங்களா? இவங்க ரசூலுல்லாஹ் காலத்துல இவங்க வாழ்ந்தாங்களா? இல்ல. அப்படின்னா இவங்க எந்த பாவத்தை தான் கேட்கிறாங்க? மார்க்கம் எதையெல்லாம் தடுத்ததோ அந்த பாவங்களை எல்லாம் யார் மன்னிப்பான்னு இவங்க நம்புறாங்க? ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க நம்புறாங்க. அல்லாஹ் மன்னிப்பாங்கிறத தாண்டி அல்லாஹ் தான் மன்னிப்பவன், அவனுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம்னு குர்ஆன் சொல்வதற்கு மாற்றமா ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க அப்படின்னு என்ன பண்றாங்க இவங்க நம்புறாங்க. இன்னும் இதே கருத்துல இன்னும் சில வரிகளும் வருது. சல்லு அலா ஹைரில் இபாத் அப்படின்னு துவங்குகிற பாடல்ல சுபஹான மௌலித் இந்த தமிழ் புத்தகத்துல 35வது பக்கத்துல அதுல இடம்பெறக்கூடிய வரியை பார்த்தீங்கன்னா, யாமன் தமாதா வஜ்தரம், குற்றம் புரிந்தவனே, அந்த குற்றத்தில் நீடித்திருப்பவனே, துப் நீ தௌபா செய், வஅ்தரிஃப் உன் குற்றத்தை நீ ஒத்துக்க, வர்ஜுல் கரம் கொடையை அருளை எதிர்பார், வலுத் பிமன் ஹல்லல் ஹரம் இதெல்லாம் யார்கிட்ட செய்யினா, வலுத் நீ போய் ஒதுங்கு சரணடைஞ்சிரு, இதெல்லாம் யார்கிட்ட செய்யி, பிமன் ஹல்லல் ஹரம் ஹரம்ல மதீனாவுல யார் அடங்கி இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட. மதீனால யார் அடங்கி இருக்கிறா? ரசூலுல்லாஹ் அடங்கி இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போய் நீ தௌபா செய், உன் பாவத்தை நீ ஒத்துக்க, கொடையை எதிர்பாரு, சரணடைந்து விடு, இதெல்லாம் யார பத்தி சொல்ற? அப்ப யார்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. யாருடைய பாவங்களுக்காக? அவங்க காலத்துல அவங்க மன்னிச்சாங்களே, அந்த பண்பு பெயரா சொல்லல, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு நல்ல குணத்தை எடுத்து சொல்லல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ உட்கார்ந்து கொண்டு இவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க. இவங்களுடைய பாவத்தை கையேந்துறதா இருந்தா யார்கிட்ட கையேந்தணும்? அதைத்தான் குர்ஆன் நமக்கு சொல்லி தருது. அல்லாஹ்விடத்துல கையேந்தணுங்கிறத குர்ஆன் சொல்லி தருது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மௌலிதின் மூலமாக ரசூலுல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். இதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இத ஷிர்கு. அப்ப இவங்க சொல்றாங்கல்ல, ஒரு சப்பை கட்டு கட்டுறாங்கல்ல, ஒரு சமாளிப்பு வாதம் ஒண்ணு சொல்றாங்கல்ல, அது அவர்களுடைய நம்பிக்கை அடிப்படையிலே அப்படி ஒரு வாதம் இல்ல. ஏன்னா அவங்க தான் மௌலிது ஓதுறாங்க. அந்த மௌலிதே எதை சொல்லுது? அப்ப உள்ளது இல்ல, இப்ப நீ கேளுன்னு சொல்லுது. அப்ப அவங்க சும்மா ஒரு சப்பை கட்டுக்காக, ஒரு சமாளிக்கிறதுக்காக தான் சொல்றாங்களே தவிர அவங்களுடைய நம்பிக்கை அது இல்லைங்கிறத இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்னு, அந்த நீங்க சொல்றது மாதிரி நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது, ஏங்க இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட போய் நீங்க பாவ மன்னிப்பு தேறீங்களான்னு கேட்கும்போது அவங்க நமக்கு இந்த விளக்கங்களை சொன்னாங்க. என்ன விளக்கம்னா, நம்ம கேட்கறது கிடையாது, ரசூலுல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கக்கூடிய துவா கிடையாது, நம்ம கேட்கல, அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் தவறு செஞ்சிருப்பாங்க இல்லையா, அதை தான் கேட்டாங்கிறாங்கல்ல. அப்போ அந்த வார்த்தையில குறிப்பிட வேண்டியது மக்களுடைய பாவத்தை மன்னித்தவர்ன்னு சொல்ல வேண்டியதானே. உழுதுல போடும்போது உங்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய குற்றங்களை மன்னித்தவர்ன்னு போல வேண்டியதானே. அதையே அதை விட்டுட்டு கஃபீரு அன்னி துனூபின்னு சொல்றாங்க, என்னுடைய பாவங்கள் ஏன் சொல்றாங்கிற ஒரு கேள்வி அங்கே வருது. இன்னும் ஒன்று, இந்த மௌலிதை ஆதரித்து பேசக்கூடிய உலமாக்கள் ஆண்டுதோறும் இந்த மீலாது விழாக்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் ரபியுல் அவல் மாதத்தில் பல இடங்களில் பேசுகிறாங்க. எங்கேயுமே இந்த கருத்தை அவங்க பேசுறதே கிடையாது. இப்போ நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்க, அது எங்கே கேட்டாங்க, எங்கே சொன்னாங்கன்னா விவாதத்தில் சொன்னாங்க. ஒரு விவாதத்தில் போய் நம்ம இதை எடுத்து வைத்து அதற்குரிய அடுக்கடுக்கான குர்ஆன் வசனங்களை எல்லாம் எடுத்து வைத்து அவர்களை நெருக்கி பிடிச்சிட்டோம் அவங்கள. இந்த வசனத்தை, அதாவது இந்த ரசூலுல்லாஹ்ட்ட போய் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுறீங்களே, இது அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய ஒரு காரியம் என்று நம்ம வசனங்கள்லாம் அள்ளி போட்ட உடனே அவங்க நெல்லையில வேலைப்பாளையத்துல நடந்து, அங்கே வேலைப்பாளையத்தில் சவால் விட்டாங்களா, சவால் விட்டு, ஆமாம் நெல்லையில தான் ஒரு மண்டபத்தில் நடந்துச்சு. அங்கே நம்ம எடுத்து போட்ட உடனே அவங்க எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தெருக்களிலே வீதிகளிலே ஒரு பேச்சு பேசுவாங்க, விவாதக்களம் என்று வரும்போது அங்கே வேறு பேச்சு பேசுவாங்க. ஏன்னா தெருக்களில் பேச அதான் பெரும்பாலும் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டிங்கிறது அதுதான். விவாத காலம் வரதான் அவங்க விட்டதை அடிக்க முடியும், நம்ம பிடிச்சிருவோமே, அவங்க நினைச்சதை பேச முடியுமா, அடுத்த அமர்வு மைக்கு நம்மள்ட்ட தான் வரும், நம்ம ஒரு கேள்வி கேட்டுருவோம். அப்போ மாட்டிக்கிடக்கூடாது என்பதற்காகத்தான் விவாத களங்களில் தான் அதை அவங்க பேசினாங்களே தவிர உண்மையிலே அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொன்னால், இன்று நாம் செய்யக்கூடிய பாவங்கள், இன்னைக்கு இல்லை நாளைக்கு கியாமத் நாள் வரைக்கும் மக்கள் வருவாங்களே, அந்த மக்கள் செய்யக்கூடிய பாவங்களையும் இந்த நபி மன்னிப்பாரு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நம்பிக்கையாகவே இருக்குது. அந்த விவாதத்துல கூட காலை அமர்வுல பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய ஒருத்தர் என்ன பண்றாருன்னா சமாளிக்கிறார். நாங்க இப்போ பாவங்களை கேட்கல, நாங்க எங்களுடைய பாவங்களை மன்னிக்க சொல்லி கேட்கல,
ரசூல்லா காலத்துல மன்னிச்சாங்களா இல்லையா? இப்ப நீங்க சொன்ன சம்பவங்களா இருக்குல்ல, தாயிஃப் நகர மக்கள் ரசூல்லா மன்னிச்சாங்களா இல்லையா, விஷம் கொடுத்த மக்கள் பெண்ணை மன்னிச்சாங்களா இல்லையா, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இடையில அவங்கள அஜரத்துக்கெல்லாம் பெரிய அஜரத்து ஒருத்தர் இருப்பாருல்ல, அவர் இடையில போந்து இல்ல நாங்க ரசூல்லாட்டு தான் பாவ மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பார்கள் என்பது சொன்னது உண்மைதான். எல்லாத்தையும் நாங்க இப்ப கடைசியில விவாதம் முடியும் பொழுது காலையில ஒருத்தர் பேசினார்ல, அவர் அப்படியே தலைகீழ புரண்டு என்ன பண்ணாருன்னா சட்டையை மாத்தினார். சட்டையை மாத்தினதோட சேர்ந்து அவருடைய கொள்கையை மாத்தி, ஆமா நாங்க இப்ப ரசூல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறோம். அதனால அழித்தொழிக்கிற பாவம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் சிறுக்கு வச்சுட்டாரு, நபி வந்து நான் மன்னித்து விடுவேன் அப்படி நாங்க சொல்லலை. சொன்ன ஆதாரம் வைங்க. ஒருவர் சிறுக்கு வச்சுட்டா அந்த சிறுக்கை பெருமானார் மன்னிப்பார்கள் என்று எந்த சபையில் நாங்க சொன்னோம்? எந்த கூட்டத்தை கூட்டி போட்டு நாங்க சொன்னோம்? இஜ்தனிபு சபஅல் மூபிகாத் அப்படின்னு சொன்னா ஷிர்க் என்பது அல்லாஹ் தான், அல்லாஹ்வே மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. அல்லாஹ்வே மன்னிக்க மாட்டான்னு சொல்லி முடிச்ச பிறகு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நபி மன்னிப்பார்கள் என்று நாங்கள் சொன்னதாக நீங்க ஒரு செய்தி கொண்டு வாங்க பார்ப்போம். ஹத்தா தக்ஃபிர லிமா தகத்தம மின் தம்பி, என்னில் கடந்து விட்ட பாவங்களை எல்லாம் நபியே நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று ஒரு மனிதர் ஒரு சஹாபி நபியிடத்தில் சொன்ன பொழுது, கடந்த பாவம் என்று வந்தால் ஷிர்க்கும் சேர்ந்ததா வரும். அந்த ஷிர்க்கையும் மன்னிக்கிற அதிகாரத்தை சபபி என்கிற அடிப்படையில் அல்லாஹ் நபிக்கு கொடுத்திருக்காங்கிற காரணத்தினால் நபி அதை மறுக்கவில்லை என்று சொன்னோம். சும்மாவா சொல்லிட்டு போனோம். ஒருவர் சிறுக்கு வச்சுட்டா அந்த சிறுக்கை பெருமானார் மன்னிப்பார்கள் என்று எந்த சபையில் நாங்க சொன்னோம்? அந்த சிறுக்கையும் மன்னிக்கிற அதிகாரத்தை சபபி என்கிற அடிப்படையில் அல்லாஹ் நபிக்கு கொடுத்திருக்காங்கிற காரணத்தினால் அப்படின்னு இவ்வளவு ரொம்ப அந்த விவாதத்துக்கு ரொம்ப சவால்லாம் விட்டாங்க. சரி, சவால் விட்டு கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்கள்ட்ட விவாதம் பண்ணணும்னா இப்படி அசத்தியம் சத்தியம் இல்லைன்னா அவங்கள்ட்ட முரண்பாடு இருக்கும். இப்படி முன்னுக்கு பின்ன மாத்தி மாத்தி பேசுற நிலைமை இருக்குதுங்கிறது அல்லாஹ் அதுல வெட்ட வெளிச்சம் வெளிச்சத்தை காட்டணும், அவங்களுடைய நிலைய எப்படின்றத காட்டணும். ஆமா.